பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான ஒரு கதை. நம்ம ஊர்ல ராமுன்னு ஒரு பெரியவர் இருந்தாரு. வயசு 72 தொட்டுடுச்சு. அரசாங்க வேலையில இருந்து ரிட்டையர் ஆனவர். கையில நல்ல பென்ஷன் பணம், சொந்த வீடுன்னு வசதிக்கு குறைவே கிடையாது. ஆனா மனுஷனுக்கு வயசாக ஒரு குணம் வந்து ஒட்டிக்கிச்சு. அதுதான் அதிகாரமும் கணக்கு பாக்குற புத்தியும். நான் கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச காசு, இந்த வீடு எல்லாம் என்னோடது. என் பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ என்கிட்ட பாசமா இருந்தாத்தான் இதுல அவங்களுக்கு பங்கு தருவேன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பெத்த பிள்ளைங்கிட்ட கூட காசு விஷயத்துல அம்புட்டு கணக்கு பார்ப்பாரு. இதனாலேயே ஏன்டா ஏன்டா அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டேன்னு பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அவர் பக்கமே வரத குறைச்சுக்கிட்டாங்க. வீடு எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி மயான அமைதியாவே இருக்கும். ஆனா அவர் சம்சார ஜானகியமா இருக்காங்களே, அவங்க அப்படியே தலைகி. வயசு 65 கடந்தாலும் தெருவுல யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் முந்தானைய முடிச்சுக்கிட்டு ஓடி போய் உதவி செய்வாங்க. வீட்ல என்ன சுட்டாலும் சுத்துப்பட்டுல இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. புருஷன் கொடுக்கிற காசுல தனக்குன்னு ஒரு நயா பைசா சேர்க்காம இல்லாதவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ராம பெரியவருக்கு திடீர்னு கடுமையான பக்கவாதம் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாரு. கை கால் எதுவும் அசையல, வாயை திறந்து பேசக்கூட முடியல. அப்பதான் அந்த மனுஷனுக்கு ஒரு விஷயம் உரைச்சது. எது என்னோட பணம், என்னோட சொத்துன்னு நினைச்சு பெருமைப்பட்டாரோ, அந்த பணத்தை வச்சு மாத்திரை மருந்துதான் வாங்க முடிஞ்சதே தவிர ஒருத்தரோட பாசத்தையோ கவனிப்பையோ காசு கொடுத்து வாங்க முடியல. ஆனா ஜானகி அம்மா தன் உடம்பையும் பாராம ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு ராம பெரியவரை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஜானகி அம்மா செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்த்து அந்த தெரு ஜனங்க மொத்தமும் பெரியவரை வந்து நல்லா விசாரிச்சுட்டு போனாங்க. பக்கத்து வீட்டு பசங்க ஓடி ஓடி வந்து டாக்டரை கூட்டிட்டு வர்றது, மருந்து வாங்கி தர்றதுன்னு உதவியும் செஞ்சாங்க. பிள்ளைகளும் அம்மாவோட அன்பை பார்த்துட்டு ஓடோடி வந்து அப்பாவோட மடியில விழுந்து அழுதாங்க. கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் ராம பெரியவர் ஓரளவுக்கு குணமாகி எழுந்து உட்கார்ந்தார். அவரால இன்னும் தெளிவா பேச முடியலனாலும் ஜானகி அம்மாவோட கைகளை பத்திக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதாரு. வாழ்நாள் முழுக்க எல்லாம் எனக்கு, எல்லாம் என்னோடதுன்னு வாழ்ந்தாரே, அந்த பேராசை எவ்வளவு தப்புன்னு அப்பதான் அவருக்கு புரிஞ்சது. தன் யாருக்கு அன்பு காட்டலைனாலும் தன் சம்சாரம் ஊருக்கெல்லாம் விதைச்ச அன்புதான் இன்னைக்கு தங்களை காப்பாத்துங்கிறத உண்மைய கண்முன்னால பார்த்தாரு. நம்ம உடம்பு, பொருள், ஆவி எல்லாத்தையும் மத்தவங்களுக்காக கொடுக்குற அந்த அன்பு மட்டும்தான் வயசான காலத்துல நமக்கான ஆகச்சிறந்த சொத்துங்கிறத ராம பெரியவர் புரிஞ்சுகிட்டாரு. இதுதான் என் திருவள்ளுவர் அன்னைக்கே சொன்னார். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லாம் எனக்குன்னு சுயநலமா வாழ்வாங்க. ஆனா உண்மையான அன்பு இருக்கிறவங்க தன் உடம்பு பொருள் எல்லாத்தையும் மத்தவங்களுக்காக கொடுத்து வாழ நினைப்பாங்க. வளர்ப்போம் அன்பை, பெறுவோம் பாசத்தை. நன்றி, வணக்கம்.